வணக்கம் மக்களே! நம்ம எல்லோருக்குமே தன்னம்பிக்கை கதைகள் அப்படின்னா ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கான குட்டி தன்னம்பிக்கை கதையை கேட்போமா? நம்ம எல்லோருக்குமே எந்த ஒரு வேலை செஞ்சாலும் அதற்கான பலன் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை இருக்கும். பலன் இல்ல அப்படின்னா எந்த ஒரு வேலையுமே செய்ய மாட்டோம். ஆனா, பலன் எதிர்பார்க்காம ஒரு வேலைய செஞ்சா அதற்கான பலன் தானாகவே கிடைக்கும் அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இந்த குட்டி மானோட கதைய கேளுங்க. ஒரு மான் வந்து பிரசவிக்கிற தருவாயில இருக்கு. அதனுடைய குட்டி இன்னும் ஓரிரு நிமிடங்கள்ல பூமிய தொற்றும். அந்த அளவுக்கு இக்கட்டான சூழல்ல அந்த மான் இருக்கு. ஒரு புறம் அந்த மான வேட்டையாடுறதுக்கு ஒரு புலி வந்து தயாராகிட்டு இருக்கு. அந்த மான் வந்து புலிய கவனிச்சிடுச்சு. அதே சமயத்துல மற்றொரு புறம் வந்து காட்டுத்தீ வேகமா பரவிக்கிட்டு இருக்கு. அப்ப அந்த மானுக்கு தெரியுது, ஒரு புறம் புலியோட தாக்குதல்ல இருந்து நம்ம தப்பிக்கணும், இன்னொரு புறம் காட்டு தீயில இருந்து தப்பிக்கணும் அப்படின்றது நல்லாவே புரியுது. ஆனாலும் ஒரு விஷயம் அந்த மானுக்கு நல்லா தெரியும், நம்ம இங்க இருந்து கொஞ்சம் அசஞ்சா கூட தன்னுடைய குட்டி வந்து ஆபத்துல மாட்டிக்கிடும் அப்படிங்கிறது அந்த மானுக்கு நல்லா புரியுது. அதனால இப்பொழுதுக்கு இந்த குட்டிய நல்லபடியா பிரசவிச்சு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் அந்த மானோட மனசுல இருக்குது. அதே நேரத்துல அந்த மான் வந்து முழு கவனத்தையும் அந்த குட்டியை ஈன்றெடுக்கிறதுலயே செலுத்திக்கிட்டு இருக்கு. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு வந்து அந்த காட்டு தீ வேகமா பரவுனதுல அந்த புலி வந்து காட்டு தீக்கு இரையாயிடுது. அதுக்குள்ள திடீர்னு வந்த மழையில அந்த காட்டு தீ வந்து அணைஞ்சு போயிடுது. அந்த மான் வந்து ரொம்ப பத்திரமா தன்னுடைய குட்டிய ஈன்றெடுக்குது. பாத்தீங்களா? எந்த பலனையுமே அந்த மான் வந்து எதிர்பார்க்கவே இல்ல. தன்னுடைய குட்டிய பத்திரமா ஈன்றெடுக்கணும் அப்படிங்கிற தன்னுடைய கடமைய மட்டுமே செஞ்சது. அப்படி இருக்க 2 இக்கட்டிலிருந்து எவ்வளவு அழகா அந்த இயற்கை வந்து மான காப்பாற்றுது பாத்தீங்களா? அதே மாதிரி நீங்களும் உங்களுடைய கடமைய மட்டுமே செய்யுங்க. கண்டிப்பா அதனுடைய பலன் இன்று இல்லைனாலும் என்னைக்காவது உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே.